தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளிலே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது வீழ்ந்து போகாத உத்தம விசுவாசிகள். வெளிப்படுத்தல் 14:12 வாசிக்கிறோம். தேவனுடைய கற்பனையும் இயேசு மேல் விசுவாசத்தையும் காத்து கொள்வலாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். வேத வாக்கியங்களை வாசிப்பதற்கும் ஆராய்வதற்கும் மனிதகுல ஞானத்திற்கு மேலான ஞானம் இப்பொழுது நமக்கு மிக அவசியமாகும். தாழ்மையான இருதயங்களோடு தேவனுடைய வார்த்தைகளை நாம் அணுகுவோமானால் இந்த உலகின் கட்டுப்பாட்டற்ற தீய சக்திகளுக்கு எதிராக அவர் ஒரு கொடியை உயர்த்துவார். நமது நம்பிக்கையின் ஆரம்பத்தை இறுதி வரை உறுதியாய் பிடித்துக் கொள்வது மிகவும் கடினமான காரியமாகும். எனவே இது சம்பந்தமான காரியத்தில் சாத்தானின் பக்கத்தில் எதிரடியாக வேலை செய்கிற வேறொரு சக்தி தொடர்ந்து மறைவாக அதன் செல்வாக்கை பயன்படுத்துவதால் நெருக்கடி மேலும் அதிகரிக்கிறது. உபத்திரம் இல்லாமல் இருக்கும்போது சந்தேகக்கிடமின்றி நல்ல உறுதியான கிறிஸ்துவர்கள் போன்று காணப்படுகிறவர்கள் நமது ஆண்டுடைய கரங்களிலிருந்து இணைந்து கொள்கிறார்கள். ஆனால் இத்தகையோர் துன்பங்கள் வரும்போது நம்மை விட்டு வெளியேறி விடுவார்கள். நெருக்கடி நேரத்திலே தங்களது உள்ளங்களிலே செல்வாக்கு பெற்று நம்பக்கூடிய தோற்றமளிக்கின்ற வாதத்திற்கு ஒத்த காரியங்களில் ஏதோ ஒரு சக்தி இருப்பது போல் காண்கிறார்கள். ஆனால் சாத்தான் பலதரப்பட்ட உள்ளங்களிலிருந்து ஏற்றவாறு பலவிதமான கண்ணிகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். தேவனுடைய பிரமாணமானது பயனற்றதாக ஆக்கப்படும் பொழுது சபையானது பல கொடுமையான உபத்திரங்களினால் சலிக்கப்படும். நாம் இப்பொழுது எதிர்பார்ப்பதை விட ஏராளமான மக்கள் வஞ்சிக்கும் ஆவிகளுக்கும் பிசாசுகளின் கொலைகளுக்கும் செவி சாய்ப்பார்கள். இக்கட்டான இடங்களிலே கொண்டு வரப்படும் போது பலப்படுத்துவதற்கு பதிலாக உண்மையான திராட்சை செடியின் ஜீவனுள்ள கொடிகளாக தாங்கள் நிலைத்திருக்கவில்லை என்பதை நிரூபித்து விடுவார்கள். ஆனால் தேவனுடைய பிரமாணத்தை இந்த உலகமானது பயனற்றதாக செய்யும்போது உண்மையாகவே கீழ்ப்படுதலின் நீதியிலும் வாழும் அப்படியேப்பட்ட மக்கள் மீது எத்தகைய விளைவை ஏற்படுத்துகிறது என்றால் இந்த தீய சக்தியின் பலவிதமான போக்கிலே அடித்து செல்லப்பட்டு விடுவார்கள். இருளின் அதிபதியாகிய சாத்தானின் கொடியின் கீழ் அநேகர் அணிவகுத்து நிற்பதால் தேவனுடைய 10 பிரமாணத்தை கை கொண்டு நடக்கும் மக்கள் அப்படியேப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திலிருந்து விலகி விடுவார்களா? ஒருபோதும் விலக மாட்டார்கள். கிறிஸ்துவாலை நிலைத்திருக்கும் ஒவ்வொரு தவறவும் மாட்டார்கள், விழுந்து போகவும் மாட்டார்கள். அவரது பின்னடியார்கள் உலகத்தில் ஆட்சி செய்யும் எந்த அரசுகளுக்கும் தாழ்ந்து பணிவதை விட அதற்கு மேலான அதிகாரத்திற்கு கீழ்ப்பதுவது வணக்கம் செய்வார்கள். தேவனுடைய பிரமாணங்கள் இகழ்ச்சிப்படும் போது அநேக சத்தியத்தை அடக்கி மட்டுப்படுத்தி குறைந்த மதிப்பை காட்டுவார்கள். ஆனால் உத்தமமான மக்கள் அதிக ஊக்கத்தோடு தனி சிறப்பான மேன்மையான சத்தியங்களை உறுதி பிரிப்பார்கள். நாம் நமது போக்கிற்கு தனித்து விடப்படுவதில்லை. தாழ்மையான இருதயங்களோடு அவரது வசனத்தை ஆராய்ந்து அவருடைய ஆலோசனையை கேட்டு தமது சித்தத்தை அவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுக்க வேண்டும். தேவனுடைய உதவியின்றி நம்மால் எதுவுமே செய்ய முடியாது. எனவே அவருடைய கரங்களை நாம் பிடித்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்தக்கூடிய தேவன் அவர் கரங்களை நாம் பிடித்து சென்றால் நிச்சயமாகவே அவர் காட்டுக்கின்ற வழியிலே நாம் செல்ல முடியும். அந்த பாதை நமக்கு ஆசீர்வாதன பாதையாக இருக்கும். சங்கீதம் 119 வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம வாக்கத்தால் பாக்கியவான்கள் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். வீழ்ந்து போகாத உத்தம விசுவாசிகளாக நாம் வாழ்வோம். தேவன் தாமே உங்களையும் இதை செய்தி கேட்டக்கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.